अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे सुभुजो दुर्धरो वाग्मी महेन्द्रो वसुधो वसुः नैकरूपो बृहद्रूपः பிரகாசனா. பகவானுடைய நாமக்கள்ல 265வது நாம சுபுஜா அப்படின்னு. இதற்கு முன்னால வர்தனோ வர்தமானா விவிக்தா ஸ்ருதிசாகரா என்கிற நாமக்களை பார்த்தோம். பகவான் தானும் மூலத்தையும் வியாபித்து வளர்ந்திருக்க, எல்லாவற்றையும் ஊடுருவி இருக்கிறார், சர்வாத்மாவாக இருக்கார், சர்வஸ்வரூபமாகவும் இருக்கார். அதோட தான் வளர்றது மட்டும் இல்லாமல் அண்டினவர்களை எல்லாவற்றையும் வளரும்படி பண்ணுகிறார். வாழ்க்கையில அவாவா நல்ல வழியில இருக்கிறவளை சேமமாக முன்னுக்கு வரும்படி அனுகிரகம் பண்றார். நம்ம அறியாமலேயே நமக்கு முன்னுக்கு வரக்கூடியதான ஒரு சாதனங்களை அமைத்து தருகிறார். ஆயால் அவருக்கு வர்த்தமானு சொன்னேன். இப்படி பக்தால முன்னுக்கு வரும்படி பண்றதும் தானும் வளர்றதும் இப்படி பண்ணினா அப்ப அதோட ஒட்டிந்து இருக்கா போலத்தானே ஆகும். அப்ப யாரிடத்துல ஒரு பிரீதி இருக்கோ அவளை வளரும்படி பண்ற அப்படின்னு. சில பேர் இருக்கிற பிரீத்தி, சில பேர் இருக்கிற பிரீத்தி இன்மை, இப்படிங்கிற ஒரு குணம் வந்துருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வர. இதுதான் வைஷமியம்னு பேர். வைஷமியம்னா விஷமமாக இருத்தல், எல்லோரும் ஒரு மாதிரி இல்லாமல் சிலர் உயர்ந்தவர் சிலர் தாழ்ந்தவர் எனக்கூடியதான மனப்பான்மையுடன் கூடியிருப்பது, சில பேருக்கு சகாயம் செய்வது சில பேருக்கு சகாயம் பண்ணாமல் இருப்பது, இப்படிப்பட்டதான தோஷங்கள் வந்துருமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அவைகள் வராது. ஏன்னா அவர் அதோட சம்பந்தப்படல. அங்கிருந்து அவருடைய வளத்துக்கு காரணமாக இருந்த போதிலும் தான் அதோட இடிச்சிருந்து இல்லை. வசதிகளை நீங்க பாருங்க, வசதிகள் பண்ணினா தானா வளரலாம். குழந்தைகளுக்கு அந்த சூழ்நிலை சரியானதாக அமைச்சு கொடுத்தேன்னா போவோம், அவளே படிக்கிற அவளே ஒண்ணு சொல்ற. அப்ப அந்த சூழ்நிலையா தயார் பண்ணி பார்க்கணும். அவளுடைய மனசு வேற எங்கேயும் போகாமலும் இங்கேயே வருவதற்கு வேண்டியதான எல்லா வசதிகளையும் பண்ணி வச்சா ஆட்டோமேட்டிக்கா நல்ல வரைக்கும் வர. ஸோ அப்படிப்பட்டதான பதார்த்தங்களை பண்ணிக்கொண்டு அதோட அவர் சிரமப்படாமல் அதோட ஈடுசிக்காமல் இருக்கிறதுனால அவருக்கு விவிக்தான்னு சொல்லுவோம். விவிக்தா சம்பந்தப்படாதவர், சம்பந்தப்படாமலேயே எத்தனை காரியமும் பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் இந்த மாயா பிரபஞ்சத்துல அவர் இருந்த போதிலும் மாயையில் இருக்கக்கூடியதான தோஷங்களோட சம்பந்தப்படாமல் மாயாதீதரா இருக்கிறார் அப்படிங்கிறது. பிறகு ஸ்ருதிசாகரா. இந்த வேதங்கள் எல்லாம் எந்த வேதங்கள் சகல பிராணிக்கு சமூகத்துக்கும் நன்மையை கொடுக்கிறதோ அந்த வேதங்கள்லாம் அவரிடத்துல இருக்கு. உலகமானது திருஷ்டி பண்ணும் போது கிரியேஷன் டூ கைண்ட். ஒன்னு ஆப்ஜெக்ட் வைஸ் கிரியேஷன், அனதர் திங் நேம் வைஸ் கிரியேஷன். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அவர் கிரியேட் பண்ணினார், வேர்ட்ஸ் எல்லாம் அவர் தான் கிரியேட் பண்ணினார். சப்தங்கள் இல்லாத போனா நீங்க எப்படி ஒருத்தரோட பேசி இன்டராக்ஷன் எப்படி ஆகும்? கம்யூனிகேஷன் இல்லாம இருக்கணும். கம்யூனிகேஷன் வர்பல் கம்யூனிகேஷன் இருக்கலாம், இல்ல சங்கினால நான் வர்பல் கம்யூனிகேஷன் ஒருத்தர் அடையாளம் காட்டி அதுவும் இருக்கலாம். ஆனா எது பவர்ஃபுல் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா வார்த்தையோட பேசுறது தான் பவர்ஃபுல். இங்க நாம பேசக்கூடியதான பேச்சு இல்லாத போனா உலகமெல்லாம் என்ன ஆயிடும்னு இதமம் தம் தமத்ரம் ஜாயேத புவனத்ரயம் எதி சப்தாத்வயம் ஜோதி ஆசம்சாரம் நதித்யதே. இந்த உலகமெல்லாம் இருட்டு அடிச்சு போயிடும். நீங்க உங்களுடைய
மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை இன்னொருவருக்கு சொல்லவே முடியாது, அதை கம்யூனிகேட் பண்ண முடியாது. நீங்க பாட்டுக்கு பேசுறத வா புரிஞ்சுக்கிறேன், இல்ல எழுதுறத வச்சு வா புரிஞ்சுக்கிறேன். இங்க ரெண்டும் இல்லைன்னா உங்க மனசுல ஏதோ ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அது எப்படி இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும்? சாதாரணமா இதை கொண்டாங்கிறது சந்திகளை காமிக்கிறான். சில இமோஷன்ஸ் எல்லாம் அவளுக்கு எப்படி காட்ட முடியும்? வெட்கம், தைரியம், பயம் இவை எல்லாம் எப்படி காட்ட முடியும்? ரொம்ப சிரமம். அதனால்தான் பகவான் என்ன பண்ணினார், உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா மனுஷியாளுக்கும் இந்த மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் வரணும் என்பதற்காக, மாற்றம்ங்கிறதுக்காக சப்தங்களை சிருஷ்டி பண்றது மட்டும் இல்லாமல் சப்தங்களோட அதனுடைய பொருளை சிருஷ்டி பண்றதோட அந்த சப்தங்களையும் சிருஷ்டி பண்ணினார். அந்த சப்தங்கள் எப்படி சிருஷ்டி பண்ணினார்? வேத சப்தங்களை வச்சு பண்ணினார். வேதமானது இன்டர்னல், போன கல்பத்துல இருந்தது. அதே வேதத்துல பார்த்த சூரியா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. ஸோ போன கல்பத்துல சூரியன்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஸோ அதே போல ஆப்ஜெக்ட இந்த கல்பத்திலையும் தயார் பண்ணி யாகா என்ன கல்ப அர்த்தம் பார்த்தார். மறுபடியும் அந்த யாகத்தை இந்த கல்பத்துல தயார் பண்ணின. இப்படி பல வேதத்தில் இருக்கக்கூடியதான பதங்கள், அந்த பதங்களுக்கு வேண்டியதான அர்த்தங்களை தயார் பண்ணி கொடுத்தார். இப்படி ஸ்ருதிகள் எல்லாம் அவரிடத்துல இருந்ததுதான், அவரிடத்திலிருந்து வெளியில வந்து மறுபடியும் பிரளய காலத்துல ஓங்கார ரூபமாக அது சுருகி மறுபடியும் எங்கே போறது? அவரிடத்திலேயே போடுறது. அப்படி ஸ்ருதிகள் எல்லாம் சமுத்திரத்துல நதிகள் சேர்றா போல எல்லா ஸ்ருதிகளும் அவரிடத்துல போய் சேர்ந்திருக்கு. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? ஸ்ருதி சாகரா அப்படின்னு பாரு. அப்ப உலகத்தை படைத்தார், சப்த சிருஷ்டியை பண்ணினார், அர்த்த சிருஷ்டியை பண்ணினார், உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இது நன்மைதான் இருக்கு. அதோட மட்டுமல்ல, உலகத்தை காப்பாற்றுவதற்காகவே அவர் தன்னுடைய தான் 4 கைகளை அடைஞ்சிருக்கார். குண்டலம் சதீதவஸ்தம் சரதீரு வைக்கணம் சஹாரவட்டஸ்தலசோபிதௌஸ்துபம் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. சங்கம், சக்கரம், கதா, பத்மம் இந்த 4ஐயும் எப்பொழுதும் கையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். சங்கம் எதற்கு? அறிவை கொடுக்கிறது. மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? இன்டெலிஜென்ஸ். அது இல்லாத போனா இவனுக்கும் அனிமல் கிங்டம்ல அனிமல்ஸுக்கும் வித்தியாசமே இல்லை. அவளை விட இவன் வசதியா இருக்கிறது எதனால? எவ்வளவு தன்னை விட பல மடங்கு பலசாலியா இருக்கக்கூடியதான யானை போன்றதான பொருள்களையும் பிராணிகளையும் தன் வசம் ஆக்கிக் கொள்கிறான். அது எதனால? இவனுக்கு ஹையர் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால. அதையும் அங்குசாதிகளை வச்சிருந்து தான் தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கான், வசமாக்கி கொண்டிருக்கான். ஆகையால் முக்கியமாக வேண்டியது இவனுக்கு அறிவு. நம்ம நாட்டுல குழந்தை பிறந்ததுமே முதல்ல என்ன சொல்றோம்? மேகா சூத்திரத்தை வச்சு பிரார்த்திக்கிறோம். ஏன்னா குழந்தைகள்லாம் வெறும்னு பிசிக்கலா குழந்தையா பிறந்தா போறாது, அந்த குழந்தை இன்டெலிஜென்டா இருக்கணும், இந்த நாட்டுக்கு உபயோகப்படக்கூடியவனாக இருக்கணும். ஆகையால் முதல்ல பிறந்ததுமே அவளுக்கு மேகா சூத்திரங்கள்லாம் சொல்லி ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்னாச்சு? இன்டெலிஜென்ஸ். அதை நமக்கு வரணுங்கிறதுக்காக கையில சங்கத்தை வச்சிருக்காரு. அதே போல இந்த மனுஷனுக்கு சில இன்டர்னல் எனிமீஸ் இருக்கா, எக்ஸ்டர்னல் எனிமீஸ் இருக்கா. எக்ஸ்டர்னல் எனிமீஸ் நாமளா வர வச்சுக்கிறது, நோபடி இஸ் an enemy. ஆனா இந்த சூழ்நிலை அப்படி பண்றது. நீங்க எடுக்கிற காரியமே அவன் எடுக்கிறான், காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வருது, அதனால அவன் முன்னுக்கு வர உங்களுக்கு கோபம் வருது, இல்ல நீங்க முன்னுக்கு வர அவனுக்கு கோபம் வருது, உங்களுக்கு தீங்கு பண்ண பாக்குறான். அப்படித்தானே? ஸோ இந்த விவகாரங்கள்லாம் இந்த சத்துருக்கள் வெளியில இருக்கா, நமக்குள்ள இன்னும் வேற சத்துருக்கள் இருக்கா. யாரு? காமம், குரோதம், ஆங்கர், லோபம், மைதர்லினஸ், மதம், மாத்தரியம், இப்படி எல்லாம் இருக்கு. இந்த காமக்ரோத லோபம், மோகமத, மாத்தரியம் எனக்கூடியதான சத்துருக்கள் இருக்காரு. இவன் உள்ள இருக்கிற சத்துருக்கள், இவங்கெல்லாம் நம்ம போக்கடிக்கணும். எப்படி சார் போக்கடிக்கிறது? ஆசைப்படாம இருந்து படுவில, கோபம் பண்ணாம கோபமே வரவழைச்சுக்காம இருந்தோம், கோபத்தை கிராஸ் பண்ணணும் முடியும். அவங்களால முடியலையே, அந்த அளவுக்கு தற்பீல் இல்லையே உங்களுக்கு. ஐயா என்ன ஆச்சுன்னா, இதை ஜெயிக்கணுமையானால் இதற்கு அவருடைய சரணாகதி வேணும். அதற்காக நீ என்னை சரணடைந்தீனால் உன்னுடைய கோபாதைகளும் உன்னுடைய சத்துருக்களையும் நான் நாட்டம் செய்வேன் என்பதற்காகத்தான் சக்கராயுதம் கையில வச்சிருக்கேன். ஸோ சங்கம், சக்கரம், அதற்கு மேல இன்னொரு கையில கதையை வச்சிருக்கேன். இந்த கதை எதுக்குன்னா, அது தன்னிடத்துல இவ்வளவு பிசிக்கல் பவர் இருக்கு, இந்த
வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா சாதாரணமாக மனுஷியால் எப்படின்னு உங்ககிட்ட நிறைய பவர் இருக்குன்னு சொன்னாலே உங்ககிட்ட சண்டைக்கு வரமாட்டான். ஆக்சுவலா சண்டை வந்து போடுறதுங்கிறது அது அப்புறம் விஷயம். ஆனா உங்ககிட்ட ரொம்ப தாய்க்கால் இருக்கு, நிறைய காசு இருக்கு, எல்லா விஷயம் அவர்கிட்ட இருக்கு, அவர் ரொம்ப பெரியவர் அப்படின்னு வந்தா சாதாரண ஏன் சார் அவரோட மாதிரி அப்படின்னு போயிட்டு அப்படி ஒரு உங்ககிட்ட ஒரு கிரேட்னஸ் வரவழைக்கணும். அந்த கிரேட்னஸ்னாலேயே ரொம்ப பேர் உங்கள்கிட்ட வாராட்டப்படாது. அதே சமயத்துல கிரேட்னஸ் நிஜமாகவே இதுல நீங்க 4 பேருக்கு தோண்டு புரியணும். அப்படிப்பட்டதான ஒரு சக்தி சாமர்த்தியம் உங்களுக்கு வரணும் என்பதற்காக தான் கதையை வச்சுட்டு இருக்க. அதற்கு எதிரே உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்கலாம், நிறைய சக்தி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், எல்லாமும் இருக்கலாம். ஆனா நல்ல வாழ்க்கை சகாயம் பண்ணுங்கிற ஒரு மனசு இருக்கு. அது சாதாரணமாக வராது. கதேஷு ஜாயதே சூரா சஹசிரேஷுக்க பண்டிதா. 100 பேர் இருந்து அதுல மேனேஜ் பண்ணக்கூடியவன், ஒரு மேனேஜரா இருக்கிறவன், மேனேஜ்மெண்ட் நன்மை அறிந்தவன் ஒருத்தம் தான் இருப்பான். சஹசிரேஷுக்க பண்டிதா. ஆயிரக்கணக்கான மனுஷியால யாராவது ஒருத்தர் தான் பண்டிதரா இருப்பார். வக்தா தச சஹசிரேஷு. நிறைய படிச்சிருந்தாலும் அதை புரியும்படி எடுத்து சொல்றவா யாருன்னு 10,000 பேர் ஒருத்தர் தான் கஷ்டம்னு. தாதா அவதிதான் நவாங்க. அப்படி இருந்தாலும் அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவர்கள் உலகத்துல பிறக்கிறானோ இல்லையோ டவுட் சார்ந்து. இப்படி இன்னொரு சாஸ்திரம் சொல்றது அதே விதமாக நாம் ஒரு நல்ல காரியம் இருக்கவையானா, நல்ல வாழா தோணுமையானா அவளுக்கு நம்ம சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் நம்ம மனசுல வளரணும். அந்த மனசானது மலரணும். இது மலரை நம்ம சகாயம் பண்ணிடுவோமேனா அப்ப என்ன ஆகுங்க? அதனால நாமும் அந்த வளர்ச்சி அடைவோம். அவளுக்கு சகாயம் பண்றதுனால அந்த புண்ணியத்தினால இவாளும் அடைவா. ஒவ்வொரு பிராணியும் அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமும் பண்ண சொல்லலையே, உங்களால என்ன முடியுமோ அது வந்து இன்னொருத்தருக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். இந்த மனசு இதயம் மலர்வது பார்த்தல, அந்த மலர்வதை ஞாபகப்படுத்தத்தான் அவர் கையில தாமரை வச்சிருக்க. அந்த தாமரையானது ஜலத்திலேயே முளைத்து, ஜலத்திலேயே வாழ்ந்து, ஜலத்திலேயே அழிந்தாலும் ஜலத்தோட சம்பந்தப்படாது அது. ஆகையால் அப்படி சம்சாரத்திலேயே இருந்து எவ்வளவு பண்ணினாலும் சம்சாரத்துல மாட்டிக்கொள்ளாம யார் இருக்கானோ அந்த நிலை உங்களுக்கு கொடுப்பார். ஆகையால் நான் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு சொல்லல. பழைய நாள்ல சன்னியாசங்கள்லாம் இல்லை. எல்லாரும் கிரகத்தை விஸ்வாமித்திரோ மற்ற வியாசரோ வசிஷ்டரோ எல்லாரும் கிரகத்தாலத்தான் இருந்தா, கர்மாக்களை பண்ணி கொண்டுதான் இருந்தா. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவ இந்த கிரகத்துல இருந்தாலே சன்னியாசி வாழ்க்கையே வாழ்ந்தா. யாரும் ரொம்ப சிரமப்படாம ஈடுபடாம இருந்தா. அப்படி அந்த பகவான் 4 புஜங்கள்லயும் 4 ஆயுதங்களை வைத்துக் கொண்டு சங்க சக்கர கதா பாணி, அதே போலயே ஒரு தாமரை இத்தனையும் வச்சிருந்து காட்சி அடைக்கிறார். ஆயால் தான் அவருக்கு என்ன சுபுஜா, சோபரமான புஜங்கள் உடையவர். 4 கைகள் இருக்கான்னு எதுக்க? உங்களுக்கு 4 புருஷார்த்தம் கொடுக்கறதுக்கா. 4 கைகள்ல ஆயுதங்கள்லாம் வச்சிருந்திருக்காரு எதுக்கு? உங்களை அப்படி தியானம் பண்ணினா உங்களுக்கு நன்மை வரணும் என்பதற்காக. ஏன்னா பகவானை நம்ம தியானம் பண்ண பண்ண இந்த ஆயுதங்களோட நம்ம இப்படி தியானம் பண்ணினா அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. அம்பாளை தியானம் பண்ணும் பொழுதும் ராகஸ்வரூப பாட்டாட்யா புருஷாகாரங்குஜோஜ்வலா மனோரூபேற்று போதண்டா பஞ்சதன் மாத்திர சாயகா அப்படின்னு சொல்லும். இந்த மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகள் எல்லாம் நமக்கு போகணும் என்பதற்காக அம்பாள் கையில பாச கயிறு இருக்கிறதா தியானம் பண்ணுங்க. மனசுல இருக்கக்கூடியதான இந்த கோபாதிகள்லாம் போகணுங்கிறதுக்காக அம்பாள் குரோதாகார அங்குஜோத்வரா. மனசுல இந்த குரோதம் இருக்கு பார்த்தல, இன்னத்துல ஹீச படிச்சுதான் ஆனா அவளை கொண்டாகணும் அப்படின்னு நமக்கு ஒரு கோபம் வருது. இந்த கோபம் போகணும்னா அம்பாள் கையில இது அங்குஷம் இருக்கிறதா தியானம் பண்ணுங்க. மனோரூபேற்று கோதண்டா. நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா அம்பாள் கையில கரும்பு வில் இருக்கிறதா தியானம் பண்ணுங்க. அம்பாள் கையில அரவிந்த மஞ்சோ பஞ்சு பஞ்சனவ மல்லிகா பஞ்சோத்பலஞ்ச பஞ்சைதே பஞ்சபானஸ்ய சாயகா அப்படின்னு 5 அம்புக்கள். எது? மாம்பு, தாமரப்பூ, இவெல்லாம் அசோகப்பூ, இப்படிப்பட்டதான புஷ்பங்கள், கல்லஹாரம், செங்கழநீர் புஷ்பம்,
இவைகள்லாம் இருக்கிறதா அம்பாள்ல தியானம் பண்ணேன்னா நீங்க சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் இவைகளை ஜெயிப்பேன். ஸோ ஒவ்வொரு தியானமும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்லதை கொடுக்கறது. அது தெரியாம ஏதோ அம்பாள் கையில வச்சுட்டு இருக்கா அப்படி தியானம் பண்ணுதோ அம்பாள் கையில கத்தி இருக்குதா, திருச்சூலம் வச்சுட்டு இருக்காரு எதுக்கு, அம்பாளைய சிங்கத்தை வாகனமா வச்சுட்டு இருக்கா, ஒரு மானோ ஏதோ ஒண்ணு வச்சுக்க கூடாது, இப்படி எல்லாம் கேட்கிறவனுக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் இருக்க வேதத்துல. அதை நம்ம ஊனி படிக்கணும். வேதங்களை படிக்கும் பொழுது மந்திரங்களை படிக்கும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்து நிறுத்தி பட்டா அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே விதமா பகவான் மகாவிஷ்ணு சங்கசங்கர கதாபத்மபாணியாக இருக்கிறார். அவருக்கு என்ன சுபுஜா சோபனா புஜா ஜெகத் ரட்சகராக, உலகத்தை காப்பாற்றுவதற்கு வேண்டியதான கைகள் புஜங்கள் அவர் இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு சுபுஜா அப்படின்னு அவர் சுபுஜா. அதோட மட்டும் துர்கரா, அவருடைய ஒரு சொரூபம் அவர் பண்ணக்கூடியதான செயல் வேற யாராலையும் பண்ண முடியாது. பிருத்திவியாதீன்யபி லோகதாரகாணி அந்நீஹி தாரயிதும் அசக்யானி தாரயன்னு நகேனசி தாரயிதும் சத்யா. அவரை வேற யாரும் தரிக்க முடியாது. ஆனா அவர் தான் உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களையும் தரித்துக் கொண்டிருக்கிறார். ஏனத்ய உருக்ரா பிருத்திவீஜ திருடா, இது ஆகாசம் இருக்கு, அது மேலேயே இருக்கு, கீழே விழல பாருங்க. இந்த சந்திரன் சூரியன் இவெல்லாம் எக்லிப்டிக் ஆர்பிட்ல சுத்தி கொண்டே இருக்க. மேல ஒரு பொருளை வச்சா பூமியுடைய ஆகர்ஷண சக்தியினால அது பூமியில வந்து ஒட்டிக்க வேண்டாமா? அது ஒட்டாம பூமிக்கு வராம அப்படியே மேலேயே சுத்தி கொண்டிருக்கு. அப்படின்னு எனக்கு சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் வேணும். அந்த ஃபோர்ஸ் எதனால வந்து சுத்தி கொண்டிருக்கிறதுனால பூமியை சுத்தி கொண்டிருக்க சூரியன் சந்திரன் இவர்கள். இந்த சந்திரன் பூமியை சூரியனே பூமி சுத்தர்ற கம்பேரிட்டிவ் மோஷன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் விவகாரம் என்ன, இது சுத்தி கொண்டு இருக்கிறதுனால அது ஒன்னோட ஒண்ணு மோதாமலும் இது ஒண்ணு கீழே விழாமலும் பூமியோட ஒட்டாமலும் இருக்கு. இப்படி இருக்கு. ஆனா அந்த பூமிக்கு தாங்குற சக்தி யார கொடுத்த? இந்த பூமியில நீங்க பாட்டுக்கும் எத்தனையோ பில்டிங் கட்டுறேன், அந்த பூமிக்கு இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இங்க இருந்து வந்தது. அதே போல மானம் இடிஞ்சு கீழே விழாமல் நட்சத்திரங்கள் பூமியில விழாம எப்படி இருக்கு? அவைகள்லாம் அந்த சக்தியை அவர் தான் தயார் பண்ணி. சிவ சக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதம் நே தேவம் தேவோ நகலபுதல பந்திதுமா. ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஜட பொருள்களுக்கெல்லாம் சக்தியை கொடுத்திருக்க. பூமியில தாங்குற சக்தி இருக்கு, ஜலத்துல உங்க தாகத்தை தணிக்கக்கூடியதான சக்தி இருக்கு, நெருப்புல எல்லாவற்றையும் கொதிக்க வச்சு அதை பாகம் பண்ணக்கூடியதான சக்தி இருக்கு, காத்துல எல்லா பதார்த்தத்தையும் உலர வைக்கக்கூடியதான சக்தி இருக்கு, ஆகாசத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சப்தங்கள் மூவ் ஆகக்கூடியதான சக்தி இருக்கு. இந்த சவுண்ட் வேவ்ஸ் எப்படி போறது? இந்த ஸ்பேஸ்ல தானே போறது. இப்பதான் புதுசாக இன்டர்நெட்ல அடிஷனல் ஸ்பேஸ்ங்கிற என்ன ஸ்பேஸோ என்னமோ ஒன்றும் தெரியல, இவனா சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான் பார்த்தா. இப்ப இந்த சக்தி எல்லாம் எங்க இருந்து வந்தது? பகவான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கோம். இவைகள்லாம் அவர் தயார் பண்ணினத்தான், நீங்க தயார் பண்ணல. இத்தனை வருஷங்கள் ஆன பிறகுதான் நீங்க இதுல இந்த சக்தி இருக்கு இதை பார்த்து அறிந்து உங்களுடைய உபயோகத்திற்காக கொண்டு வந்திருக்கேன். இதுல புதுசா நீங்க சக்தியை தயார் பண்ணல. எனர்ஜி cannot be formed. சக்தியை புதுசாக கொண்டு வர பண்ண முடியாது. ஒரு சக்தியை இன்னொரு சக்தியா மாற்றலாம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, பிசிக்கல் எனர்ஜியா, பிசிக்கல் எனர்ஜியா, கைட்ரிக் எனர்ஜி இதோட மாற்றுங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா புதுசாக சக்தியா உங்களால தயார் பண்ண முடியாது. ஏன் டோட்டல் எனர்ஜி உலகத்துல கான்ஸ்டன்ட். இவர் சொல்றதுன்னா வேதத்துல இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் அந்தந்த சக்தியை தயார் பண்ணி நீங்க கொடுத்துருக்க. ஆனால் அவரை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா? லோகத்துல இப்படிதான். பத்மாசூரன் ஒருத்தான், அவன் பரமேஸ்வரனிடத்துல தபஸ் பண்ணினான். ஒரு 10,000 வருஷம் தபஸ் பண்ணினான். தபஸ் பண்ணின பிறகு அவன் என்ன கேட்டான், எனக்கு சத்துருக்களே இருக்க விடாது, யாராவது என்ன வெட்டாளையானா நான் போய் அவ தலை மேல கையை வச்சதுன்னு அவ எரிஞ்சு போயிடணும். பகவான் பார்த்தா பரவாயில்லப்பா, இதனால என்ன கொடுத்தேன் வரோம்ட்ட. அவன் என்ன பண்ண, இதை நான் டெஸ்ட் பண்ணணுமோ இல்லையோ, அதனால முதல்ல உங்க தலையை காட்டுங்க, கையை வச்சு பார்க்கறேன், எரிஞ்சு போறேன். ஓட ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா வரமோ இவர் கொடுத்துட்டாரு.
சட்டையை அவர் கொடுத்தாச்சு. தங்கத்தால கையில வைக்கணுங்கிற தலை மேல கையை வைக்கணுங்கிறான். இதை வம்பா போயிடுது, என்ன பண்றது? ரொம்ப விதமா போயிடுச்சு. அப்புறம் மகாவிஷ்ணு கிட்ட போய் சொல்றேன். மகாவிஷ்ணு சொல்ற ஒன்னும் கவலைப்படாதீங்க, சிரிச்சுட்டார். ஏன்னா இது போல ஜனங்களை எப்படி சரி பண்ணணும்னு அவருக்கு தெரியும். சரி, இவர் பாட்டு இவர் போயிட்டார், அத்தன் தானம் ஆயிட்டார். மகாவிஷ்ணு எதிர்க்கிறது பிரத்யட்சமாக என்ன ஆச்சு பாப்பா, என்ன இவ்வளவு மாதிரி பதட்டத்தோட இருக்கியே அப்படின்னு. போல பரம் வாங்கிட்டேன்னா, பரம் வாங்கிட்ட பிறகு என்னாச்சு, இது போல நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பரமேஸ்வரனை நான் டெஸ்ட் பண்ணணுங்கிறத சொன்னேன். அவரும் ஒத்துண்டாரு, ஆனா கை வைக்கிறதுக்குள்ள ஓடி போயிட்டார். சொன்னேன், ஓடி ஓடி எனக்கு ரொம்ப பூச்சி தாக்குறது. சொன்னார், ரொம்ப கவலைப்படாது, சந்தியாவந்தனம் பண்ணு, சந்தியா காலம் வந்துருக்கு, என்ன இருந்தாலும் வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்புறம் தான் மற்ற காரியங்கள். சரின்னா என்ன இனிமையா இப்போ பாருங்க, சொல்லுவாங்க கரெக்டா இனிமையா இருக்கணும். சந்தியாவனம் பண்றீங்க, எல்லாம் சந்தியாவனம் பண்ணி எல்லாம் ஆயிடுது. அங்கே பிரதானம் இருக்கு, காயத்ரி மகாமந்திர விஸ்வாமித்திரருடைய தலை கையில வச்சிடலாம். என்ன பண்றது, ரிஷியாச்சு. ரிஷி சொல்றதுமே அவருக்கு இது புதுசா தெரியல. வழக்கமாக என்ன ஆச்சுன்னு விஸ்வாமித்திரருடைய கை வச்சிருந்தா அவ்வளவு எரிஞ்சு போயிட்டான் விவகாரம். ஆப்பாட்டுக்கார போயிட்டார் விவகாரம். இப்படி எல்லாம் ஒரு வரம் கேட்கலாமா? நாம பண்ணக்கூடியதான காரியமானது இன்னொருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கப்படாது. அதே விதமாக மகாவிஷ்ணு அவர் எப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்கள் வந்தாலும் துஷ்ட சம்ஹாரம் சிஷ்ட ரட்டம் அது ரெண்டும் அவர் பண்ணிக்கொண்டே இருக்க. அவர் எது இந்த விஷயத்துல ஜாகரூகனா இருக்க. ஆகையால் அவரை வெல்ல முடியாது. அவர் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறார். அதனால இந்த விசேஷமாக இதை சொல்றதுக்காக தான் அவருக்கு துர்தரா அன்காங்கரபிள் அப்படிங்கிறது. பிருத்திவியாதீன்யபி லோகதாரகாடி, பூமி முதலிய பதார்த்தங்கள் எல்லாம் உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கு. உலகத்துல எல்லா பொருளையும் தரித்துக் கொண்டிருக்கு. அவைகளை அந்நீகி தாரையிடும் அசத்தியானி தாரையன்னு மற்ற யாராலையும் தரிக்க முடியாததான இப்படிப்பட்டதான பொருள்களை தான் தரித்துக் கொண்டு நகைவதில் தாரையிடும் சக்கியா, வேற யாரும் இவரை எடுக்க முடியாது, இவரை தூக்க முடியாது. அப்படித்தான் எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக இருந்து கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு துர்தாரா அப்படின்னு பகவத்கீதையில மத்தானி சர்வபூதானி நகமத்தானி பாரதா, மத்தானி சர்வபூதானி சகல பிராணிகளும் சகல சராச்சரமான சகல பதார்த்தங்களும் என்னிடத்துலதான் இருக்கு. ஆனா நான் எதுலையும் இல்லை. வசுதா பார்த்தீங்கன்னா நான் அதை தாங்கவும் இல்லை, அதுக்கு இருக்கும்படி சக்தியை கொடுத்தேன், அவ்வளவுதான். அப்படிப்பட்டதான பதார்த்தம் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்கேன். அதான் துர்தரா ஒண்ணு. இது வந்து பிசிக்கலாக அவரை எடுக்க முடியாது, அவர் தான் எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறார் என்கிற அம்சத்தை பார்த்தோம். இப்ப அடுத்ததாக துர்தரான்னு என்ன பேரு, துக்கேன தியான சமயே முமுட்சுவே கிருதையே தாரியதே, தாரயதேன்னு இருக்கு புத்தகத்தை, தாரியதேன்னு இருக்கணும். முமுட்சுவே கிருதையே தாரியதே இதுவா துர்தரா. பகவானே, முமுட்சுக்கள்லாம் இதயத்துல வச்சுட்டு இருக்கேன். முமுட்சுக்கள்ல மோட்சம் வேணும்னு நான் நினைக்கிறேன். மோட்சம் எனக்கூடியது என்னன்னு பார்க்கலாம். நமக்கு இப்ப இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் அடியுடன் போவதுக்குத்தான் மோட்சம். மோட்சம்னு சொன்னா ரிலீஸ்ன்னு அர்த்தம். ரிலீஸ்னா பாண்டேஜ் இருந்தா தானே ரிலீஸ். பாண்டேஜ் இல்லாம ரிலீஸ்னா என்ன அர்த்தம்? இப்ப நமக்கு என்ன பாண்டேஜ்னா எல்லாமே பாண்டேஜ். நம்ம இஷ்டப்படி எல்லாமே செய்ய முடியறதோ இல்ல. வாயில போட்டுட்டா தான் போகும், மூக்குல போட்டுட்டா உள்ள போதா. தோசை இட்லி எல்லாம் மூக்கை போட்டு சாப்பிடவில்ல, சாப்பிடுறதுன்னா வாயில தான் போகும். மற்ற எந்த பதார்த்தங்கள்னா அதுக்குன்னு ஒரு செட்டாக இருக்கு, அது மாதிரி தான் நடக்கும். கையால நடந்து பாருங்க, முடியுமா? ஏன் தான் நடக்கணும், அதுக்கு தகுந்தா போதுதான் உங்களுக்கு ஒரு செட்டு கொடுத்துருக்கு, அப்படித்தான் நடந்துக்கணும். உங்க இஷ்டமா ஒரு செய்ய முடியல. அதோட மட்டும் இல்லாமல் ஒரு சொசைட்டியில இருக்கிறப்ப சொசைட்டி எப்படி இருக்கோ அப்படித்தான் அதுக்கு தகுந்தா போதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதான நிர்பந்தம் வந்து இருக்கு. ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மோடல் ஸ்பீச்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஏன் சார் உங்க இஷ்டமா நடந்துக்கலாம், யார் என்ன பண்றது? இஷ்டமா நடக்கணும்னு பாக்குறோம், ஆனா வெஸ்ட காப்பி எடுத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்மளுடைய விதத்தை விட்டுட்டு இருக்கோம், அவ்வளவே தவிர
வசதா உங்க இஷ்டமா ஏதாவது பண்ண முடியறதோ உங்களால? வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்க ஆத்துக்காரர் குழந்தைகள் இப்படி எத்தனை பதார்த்தங்களை வச்சுட்டு எத்தனையோட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தானே போயிட்டு இருக்கு. இந்த பந்தங்கள் தான் டக்குன்னு நாளைக்கு கிளம்பி காட்சிக்கு கிளம்புவோம்னு சொன்னா நீங்க ரெடியா இருக்கீடா? இல்ல சார், ஆபீஸ்ல சொல்லணும், அம்மா அப்பாவுக்கு சொல்லணும், மருந்து வாங்கி வச்சுக்கணும் 2 மாசத்துக்கு. ஏன் காட்சிக்கு போறதுக்கு மருந்துக்கு என்ன? போன கூட காசையாந்து மரணானுமதி ரெடி சார். அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? இல்லையே. டெலிபோன் பில்லு கட்டணும், ஏன்னா வரத்துக்குள்ளேயே டெலிபோன் இல்லாம போயிடும். கரண்ட் பில்லு கட்டணும், இத்தனை பார்த்தேன்னா கடைசியில் என்னங்க சார் இப்ப முடியல, அடுத்த வருஷத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிப்போம் காட்சி ப்ரோக்ராம். அப்ப விவகாரம் என்ன? எந்த ஒரு செயலாவது நம்ம சொன்ன டக்கரை டெலிபோன் எடுத்து அமல் பண்ண முடியறதா நமக்கு வாழ்க்கையில? இதான் பந்தங்கள். உங்களுக்கு கை காலம் கட்டி போடல யாரும், இருந்த போதிலும் நம்ம we are bonded to the situation. இப்படிப்பட்டதான இந்த பந்தங்கள் எதுவே மனுஷனுக்கு இல்லாமல் இருக்கிறதுல 6 மணி நேரம் ஆச்சுன்னா பயங்கர வாழ்றது சம்திங் உள்ள போடணும். நடுவுல ஏதாவது பந்தம் மதிய பானியும் ஏதாவது பந்தம் நடக்கிறான்னு சாப்பிடணும். இவன் எல்லாம் இருந்தா தானே இவனுக்கு வேண்டி இருக்கு, இல்லைன்னா இவனால வாழ முடியலையே. அப்ப இவன் என்ன ஆயிடுது? இத்தனை பந்தங்கள் இத்தனை கிளஸ்டர்ஸ்ல மாட்டிட்டு இருக்கான். இதுல இருந்து இவன் வெளியில வரணும். அதான் ரிலீஸ் மோட்டம். அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா வேதாந்தங்கள் அப்ப நிஜமா உனக்கு எல்லா பந்தங்களும் போகணும் ஏனோ அதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் போகணும். அஜ்ஞானத்தால் தான் இவைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த அஜ்ஞானம் போகணும் ஏனால் அதுக்கு ஆத்ம தத்துவ ஞானம் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வேதாந்தத்தை சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், தியானம் பண்ணணும். இவைகள்லாம் நன்னாதான் இருக்கு. ஆனா தியானம் மட்டும் நிக்க மாட்டேங்கிறது சார். ஏன் தியானம் நிக்க மாட்டேங்கிறது உங்களுக்கு அப்படின்னு யோசனை பண்ணினா, நம்ம 10,000 பிறவிகளாக மனசை வெளியில விட்டோம். அது பாட்டுக்கு எவ்வளவு மொமெண்ட் ஆசிரியட் ஆகிட்டு மனசு பாட்டு சும்மா நிக்கிறது. உங்க மனசை அசையறதுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணுமே. ஏன்னா என்ன பண்ணணும்? நாளை காலம்புல குளிச்சுட்டு பகவானுக்கு முன்னால உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் கண்ணை திறக்கப்படாது. ஏதாவது ஒரு பொருளை பகவானையோ வேற உங்களுக்கு பிடிச்சதோ ஏதாவது அதைத்தான் நினைக்கணும். வேற எந்த தாட்டும் உங்க மனசுல வராம ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு எத்தனை தாட் வருது. மறந்து மாதிரி எதோ என்ன எண்ணிக்கொண்டே இருக்கே தவிர மனசு ஒரு இடத்துல நிக்கிறதுங்கிறது முடியாது. ஏன் அப்படி விரட்டின்னு இருக்கு மனசை? அல்லது மனசை நீங்க விரட்டுறது, மனசு உங்களை விரட்டுறது. ஏதாவது மனசானது இது ஈக்குவலிபிரிய பொசிஷன் இல்லை யாருக்கும். ஏதோ உங்களுக்கு தான் சொல்லல, யாருக்கும் இல்லை. ஆகையால் அப்படிப்பட்டதான மனசை நிறுத்தி ஒருமைப்பாடாக ஆக்கி அந்த ஒன்றாக இருக்கக்கூடியதான ஒரு பாயிண்டட் அட்டென்ஷன் இருக்கக்கூடியதான மனசுல பகவானை தியானம் பண்றதுங்கிறது இம்பாசிபிள். இம்பாசிபிள் வந்து வெரி டிஃபிகல்ட். இம்பாசிபிள் அது வேற. ஆனா நம்மளால அது பண்ண முடியும்னு தோணல, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. ஆகையால் அப்படி இருக்கிறதுனால பகவானுக்கு என்ன பேரு? துர்தரா. அதனால யார தியானம் பண்ணுவது மிகவும் சிரமமா இருக்கோ, யார தரிப்பது மனசில் ரொம்ப சிரமமா இருக்கோ அதனால அவருக்கு துர்தரான்னு பேரு. இப்படி இருக்கோ இல்லையா? ஒரு கோபி சொல்ற, கிருஷ்ணன் மறைஞ்சு போயிட்டார். எல்லாரையும் கூப்பிட்ட பௌர்ணமி ராத்திரி சரத்காலத்துல அவர் படகு பின்னாங்கோடு ஊதினார். ஆனா எல்லா ஆசிரியர்களும் வந்துட்டார். பறந்த வரையும் இருந்தா போல இந்த மறந்து போயிட்டார். அவர் மறைஞ்சு போனதுமே இந்த கோபிகள்லாம் சிரமப்பட்டு கிருஷ்ணனை ராத்திரி வேலையில தேடுறான். தேடும் பொழுது ஒரு அம்மா சொல்ற, ரொம்ப நல்லா இருக்கு, கையை முடிச்சிருந்த நீங்கள் என் கையை உதறிட்டு போயிட்டு, ஆனா இது என்ன ஒரு ஆழ்தனமா? ஹிருதயான் யாதி பௌருஷங்கன யாமிலே. பெரிய ஆம்பளைன்னு சொல்லிக்கிறியப்ப என் மனசுல இருந்து போ பாக்குற நீ. அப்ப பாத்துக்க பெரிய சூரன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? என் மனசு விட்டு போகணும். கையை முடிச்சுட்டு உதவிட்டு போயிட்டேன்னா உனக்கு பிசிக்கல் பவர் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா ஏமாத்தி விட்டு போயிட்ட, அதை வச்சு போட்டியா? ஹிருதயான் எதிரியாதி, என்னுடைய இதயத்திலிருந்து நீ போனீங்கன்னா அப்பொழுது பௌருஷங்கன யாமிலே அப்படின்னு எந்த அளவுக்கு அந்த பகவானை தியானம் பண்ணி எப்பொழுதும் பகவானை நிறுத்தி வைக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் இருந்தது அந்த கோபிகைக்கு. ஆயாதான் கோபிகையுடைய பக்தி ரொம்ப உயர்ந்ததான
பட்டாபிஷேகம் பண்ணின சுகசுவாமியை கொண்டாடுறாருன்னா மகாயோகீஸ்வரனா இருக்கக்கூடியதான பகவானுக்கு சுகசுவாமி கொண்டாடுறாருன்னா அவ எந்த அளவுக்கு அதுல ஈடுபட்டு இருக்கணும். அவ யோகம் பண்ணினாடா இதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது. எத்தனையோ ஜென்மாக்களை பண்ணின யோகம் அப்பொழுது பதிச்சிருக்க வழக்கு. ஆகையால் யார தியானம் பண்றது மிகவும் சிரமமோ ஆகையால் அவருக்கு துர்தரான்னு பேரு. இப்படி 2 அர்த்தம் சொன்னேன். சுபுஜோ துர்தரோ வாக்மி. 3வது நாம வாக்மி. வாக்மி வாசாளா. ரெண்டு பதங்கள் உண்டு சம்ஸ்கிருதம். இந்த வாசாளகான்னு சொல்ற பார்த்தல இவன் இங்கிலீஷ்ல சேட்டன் பாஸ்டர் சொல்லு. பேச தொடங்கினான்னா அவன் பேசிட்டே இருப்பான். ஒரு 10 நிமிஷம் கூட அவன் வாயை முழுந்து இருக்க மாட்டான். காலம்பரை எழுந்து ராத்திரி படுத்த வரைக்கும் சில பேருக்கு அது ஒரு வழக்கம் பேசிட்டே இருப்பான். அண்ட் எனி சப்ஜெக்ட் பண்றது தான் அவளுக்கு இதுதான் புதுசான்னு இல்லை, ஏதாவது பேசிட்டே இருப்பான். ஊர்வம்ப உட்பட அது போல பேசுறது பார்த்தல அது ஒசத்து இல்லை. ஆனா அப்படி பேசுறவனுக்கு வாசாட்டன்னு பேர். வாசாளன் வாசாட்டன். ஆனா பேசுறது எப்படி இருக்கணும்? சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத் நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம். எப்பொழுதும் உண்மையே பேசணும். உண்மையில இருக்கிறத இருக்கும்படி பேசணும். நடந்ததை பார்த்ததை பார்த்தபடி பேசணும். வேற விதமா பேசப்படாது. இந்த ஒரு கண்டிஷன் வச்சு பாருங்க, அவங்க முடியும். அதே போலயே நீங்க பேசுறது எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இன்னொருத்தருடைய மனசை நோகும்படி இருக்கப்படாது. இன்ஃபேக்ட் பேசுறது மட்டும் இல்ல, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் கூட இன்னொருத்தருடைய மனசுக்கு வருத்தம் வரும்படி சொல்லப்படாது. ஒருத்தர் பேசிட்டே கேட்டுட்டு இருக்க அவளை பார்க்காமலேயே பதில் சொல்றாரு. மனசு என்ன மனசு என்ன முகத்தை பார்த்து வார்த்தையை கொடுக்க பேச மாட்டேங்கிறானே. முகத்தை பார்த்தது பேசினதான் காதுல விழுமா? இருந்தாலும் நம்மளுக்கு கேட்டா நம்மளை பார்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறார் அப்படிங்கிறார் பார்த்தா. அப்ப என்ன இந்த சரீர சம்பந்தம். அதே போல நீங்க பேசும் பொழுதே பருஷமா பேசப்படாது. எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்த போதிலும் இனிமையாக நிதானமாக பேசணும். இப்படி இந்த பேச்சுக்கே எப்படி பேசணும்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுல பராமர்சம் இந்த வாக்கங்கள் இவை எல்லாம் இருக்குன்னு பாதிக்க வேண்டாம். ஆனா சொல்லக்கூடியதான இந்த பேசக்கூடியதான பேச்சு எப்படி இருக்கணும்? நைதர் மோர் நார் லெஸ். ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா 10 பதங்கள்னால கம்யூனிகேட் பண்ண முடியும்னா 11 வார்த்தையை பேசப்படாது, 9 வார்த்தையை பேசப்படாது. 9 வார்த்தையை பேசினேன்னா சம்பார்ட்டை நான் கம்யூனிகேட் பண்ணல. 11 வார்த்தை பேசுனேன்னா ஒரு வார்த்தை அனாவசியமா வந்துருக்கு. ஸோ எண்ணி பேசணுங்க. ஸோ அதிகமாக ஏன்னா நமக்கு நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான எனர்ஜி 50% அது எனர்ஜி பேசுறதான் போறது. ஆனால் தான் 1 மணி நேரம் பேசினது என்னதான் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடணுங்கிற பாருங்க. ஏன்னா 28 போயிடுது விவகாரம் முடிக்க. விவகாரம் என்ன? இந்த சக்தியை நம்ம ரொம்ப பத்திரமா ஸ்கேர்ஸ் மெட்டீரியல் பத்திரமா உபயோகப்படுத்தணும். அதனாலதான் வேதமே அந்யாவாதோ விமுஞ்சகா அமிர்தஸ்ய ஏதசேது. அந்யாவாதோ விமுஞ்சகா. மற்ற வார்த்தைகளை நிறுத்தி விடுங்க. எதை பேசணும்? வேதாந்தத்தை பேசணும், பகவான் நாமாவை பத்தி பேசணும். மற்றவைகள்லாம் பேசாதீங்கோ, தெய்வம் பேசாதீங்கோ. கிரிக்கெட் எவ்வளவு ஆச்சு? அது நாளைக்கு பேப்பர்ல படிச்சுக்கலாம். அதை பத்தி 1 மணி நேரம் இப்ப பேசுவேன். என்ன அடிச்சா என்ன? அவருடைய வாழ்க்கைக்கு அவன் அடிச்சுட்டு இருக்கேன். ஏதோ பொழுது போலாம் 5 நிமிடம் பார்த்தேன் போனா போட்டோம். ஆனா அதையே வச்சு ஜென்மா முழுக்க பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சாஸ்திரம் பேசுற போல நியாயம் இல்லையே. ஆகையால் என்ன ஆச்சுன்னா இப்படி இந்த பேச்ச நம்ம குறைக்கணும். அப்ப பேச குறைக்கணும்னா நமக்கு பேச தெரியணும். கரெக்டா பேச தெரியணும். அந்த பேச தெரிஞ்சு சமமாக எந்த சமயத்துல எப்படி பேசணும், அதனுடைய விளைவுகள் என்ன வரும், அத நாம் எப்படி இனிமையாக பேச அதை சொல்லணும் அப்படின்னு தெரிந்தவர் வாக்மி. வாக்மினே குட் ஸ்பீக்கர். குட் ஸ்பீக்கர்னா ஒன் ஸ்பீக் மட்டும் வெகுதே இருக்கான அப்படி இல்லை. கரெக்டா சித்தலா நார்த்து பேசணும். அப்படி பேசக்கூடியவர் பகவான் வாக்மி. ஏதோ நிஸ்ருதா பிரம்மமயி வாக்கு.
யாரிடத்துல இருந்து இந்த பிரம்மமயி வாக்கு வேதமயி வாக்கு யாரிடத்துல இருந்து வந்ததோ ஆத்தியமாதோ சத்திய நிர்தமே சத்திய திருவேதோ எதிர்வேத சாமவேதோ அதர்வாங்கிறது சித்தாகல்போ அப்படின்னு அத்தனை வேதங்களும் சாஸ்திரங்களும் எல்லாம் அவரிடத்திலிருந்து தான் வெளியில வந்தது. ஆகையால் இந்த ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு மந்திரமும் நீங்க காதால கேட்டாலே புரியும். காதால கேட்டாலே உங்களுக்கு அர்த்தம் புரிய வேண்டாம். அந்த சப்தமானது உள்ள போய் சவுண்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பிங்கிற மரணம். வயல்ல பார்த்து ஒரு ராகத்தை பாடிக்கொண்டே இருந்தா அது என்னது எவ்வளவு ஈண்டு வருதோ அது ஒரு 3 மடங்கு ஈண்டு வருது. அந்த சப்தங்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. இப்போ மரங்கள்லாம் கேட்டதா சார், அது காது இருக்கா, இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. அந்த சப்தமானது சப்தம் ஆல்ரெடி இருக்கக்கூடியதான சவுண்டு பொய்யுன்னு நாகம் பண்ணி அதுக்கு சாமர்த்தியத்தை கொடுக்கிறது. இந்த சப்தமானது நல்ல சத்தமா இருக்கணும். ஏன்னால் அது என்ன பண்றது, ஒரு மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. அதனால்தான் மியூசிக் இருக்கணும்னு சொல்ற. மியூசிக்கோட இருந்ததையே மனசுக்கு நல்ல வேலை செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏதோ புதுசா சொல்றதுல வேதத்துல இதை பத்தி நிறைய விஷயங்களே இருக்கு. அதனால ஒரு மனுஷன் எப்படி இருக்குன்னா கரெக்டா பேச தெரியணும். ஆயாலோட பேச தெரிஞ்சவர் பகவான். ஆயால் அவருக்கு என்ன வாக்குமி, அதனாலதான் வாக்குமின்னு சொல்லணும். பாட்டாளான்னு சொல்லக்கூடாது. சம்ஸ்கிருதத்துல வாஜாடான்னா வேற அர்த்தம். வாக்குமின்னு சொன்னா நம்ம கரெக்டா பிரவர்த்தம். ஏதோ நிஸ்ருதா பிரம்மமயி வாக்கு தஸ்மாத் வாக்கி. அதனால வாட்டோக்கு மினின்னு ஒரு சூத்திரத்தினால மற்ற செய்ய பிரத்யம் வந்து வாக்குமி அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரதாபன அடுத்ததான ஒரு நாம மகேந்திரா. அடுத்தது மகாசாதவ் இந்திரச்சா மகேந்திரா. ஈஸ்வராணாமபி ஈஸ்வரா சமீஸ்வராணாம் பரமம் பரேஸ்வரம் அப்படின்னு வேதாஸ்வரோபனிடத்து. ஈஸ்வராளுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கணும் இருக்கிறவர். நாவிஷ்ணு பிரதீபதின்னு ஒரு நியாயம். ஒரு மனுஷன் தான் விஷ்ணுவாக இல்லாத போனால் தான் ஒரு மேனேஜரா இருக்க முடியாது. 4 பேரை கட்டி காக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு திறமை வேணும். நீங்க பாட்டுக்கு நிறைய வேலையை செய்யலாம். ஆனா இன்னொருத்தர வேலைய வாங்கறது இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு திறமை இருக்கணும். ரொம்ப லீனியண்டா இருந்தா தபாய்ச்சிட்டு போயிடுவோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடுவோம். 2 விவகாரம் உண்டு. இவர் வர்த்தகாலித்தர், அவர்கிட்ட போய் நாம போய் மாட்டிட்ட பிராரப்தம் எவ்வளவு பண்ணினாலும் சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாரும் வரமாட்டார். சரி போனா போறது லீனியண்டா இருக்குன்னா ஏமாத்த பாருங்க. இல்ல நீங்க தான் ஒண்ணும் கவனிக்கிறது இல்லை, எல்லாம் நீங்களே செஞ்சுட்டு இருக்கேன்னா அப்ப என்ன பண்ணலாம்? அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்கப்படாது, ரொம்ப இதாகவும் இருக்கப்படாது. அதே சமயத்துல என்ன அவளிடத்துல இருந்து சொல்லி அவளை என்கரேஜ் பண்ணி அவளை இந்த வேலையை செய்யும்படி அவளையே தூண்டி அது போல பண்ணணும். அது போல பண்ணக்கூடியதான ஒரு சொரூபம் யாருக்கு? மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தினால் தான் வரும். ஈஸ்வரன் சொன்னா என்னத்தான்? நாவிஷ்ணு பிரதீபதே. மகாவிஷ்ணு அம்சம் இல்லாத போனால் அவன் இப்படிப்பட்டதான் நிறைய வர முடியாது. இது நேச்சுரலா வந்தது நம்ம ஊர்ல. இதுதான் பிரம்மவர்ச்சஸ்ன்னு. சில பேர் பார்த்தாலே நம்ம அவளுக்கு அடங்கி இருக்கணும்னு தோன்றதோ இல்லையோ. சில பேர் அதட்டித்தான் அடங்கி இருக்கணும். சில பேருக்கு எப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவளை பார்த்தாலே வரும். அவர் சொன்னபடி கேட்போமே. அவர் பார்த்தாலே நல்லவராக காணப்படுறாரு, நெட்டியில ஒட்டி இருக்காது நான் நல்லவன் அப்படின்னு கட்டி இருக்கு. இருந்தாலும் சொன்ன மாதிரி 10 பேர் இருந்தா ஒருத்தர் சொன்ன வார்த்தை மற்றவர் கேட்கறாங்களோ இல்லையா, அதான் பிரம்மவர்ச்சஸ். அதெல்லாம் பகவானுடைய அம்சம் அதுல இருக்கு. இப்படி லோகத்துல எத்தனையோ பேர் இருக்க. அத்தனை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக லோகத்துல இருக்கிற சகல பிரபுகளுக்கும் பிரபுவா இருக்கார். ஆயால் அவர் மகேந்திரா. மகாம்சாசௌ இந்திரச்சா இது மகேந்திரா. ஈஸ்வராணாமபி ஈஸ்வரா. உலகத்துல யார் கண்ட்ரோலர்னு சொல்றாளோ அவளை விட கண்ட்ரோலரா இருந்துட்டார். அதுக்கப்புறம் இவைகள்லாம் இருக்கு. சில பேர் நல்ல வேலை வாங்குவா, நல்ல இனிமையா வார்த்தை சொல்லுவோம். ஆனா விவகாரம் என்ன, காசு கொடுக்குற சமயத்துல பைசா கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் அவளை நம்ம பாய்ச்சிக்கவும் முடியாது. அப்படி இருக்கோ இல்லையோ லோகத்துல ரொம்ப பேர் சிரமப்படுவாள. அதுக்கு என்ன, நீங்க பகவான் அப்படி இல்லை. விஸ்தாரமா உங்களுக்கு காசு கொடுப்பார். உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அதை விட அதிகமாக கொடுப்பார். வாஞ்சிதாதபி அதிக பலப்பிரதாஸ்தி. வாஞ்சா சமதிகம் சரண்யே தாதும் தவகி சரணாவேவ நிபுணோ அப்படின்னு சௌந்தர்யத்துல பார்த்தோம்.
தயா திராதும் தாதும் வாஞ்சா சமதிகம் உங்களுக்கு இருக்கக்கூடியதான பயன்களை எல்லாம் போக்குவதற்காகவும் வேண்டியதை விட அதிகமாக கொடுப்பதற்காகவும் அம்பாளுடைய பாத பத்தங்களே போடும், தனியாக வேண்டியதில்லைன்னு பார்த்தோமோ இல்லையோ. அதே போல எது வேணும்னாலும் கொடுக்க வல்லமை உள்ளவர், கொடுப்பவர், கொடுக்கும் சுபாவம் உள்ளவர். அதனால்தான் அவருக்கு வசுதா அப்படின்னு பேர். வசு தனம் ததாதி இது வசுதா. அன்னாதோ வசுதானோ வசு விந்ததே ஏவம் வேதா அப்படின்னு வேதம் சொல்றது. அன்னாதா எல்லோருக்கும் அன்னத்தை கொடுக்கிறவர். இந்த அன்னத்தை கொடுக்கிறவர்னு சொன்னா பூரூபமா இருந்து கொண்டு அன்னத்தை கொடுத்து கொண்டிருக்க பூமாதாவுக்கு தான் அதிபதியாக இருந்து கொண்டு சகலமான பிராணிகளுக்கும் அன்னத்தை கொடுக்கிறார். நீங்க சாப்பிடக்கூடியதான உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாமே பூமியிலிருந்து வந்ததுதான். கீரையிலிருந்து ஆரம்பிச்சு காய்கறி, பழங்கள், அன்னங்கள், கோதுமங்கள், யவம் இவைகள் எல்லாமே தான் வருது. சில பேர் மாம்சாகாரம் சாப்பிடுற, மாம்சாகாரம் சாப்பிட்டாலும் இந்த கீரை முதலிய பதார்த்தங்கள் சாப்பிட்டுதான் மாம்சம் வளர்ந்தது. அதை சாப்பிட்டு இருக்க பேசிக் இது இந்த பூமியிலிருந்து வரக்கூடியதான பதார்த்தம். ஆகையால் இதுக்கு அன்னாதா அப்படின்னு. அதோட மட்டும் இல்ல, வசுதானா அங்கத்தை கொடுக்கிறவர். எதை வேணும்னாலும் உங்களுக்கு வேண்டியதான சகல பதார்த்தத்தையும் கொடுக்கிறவர், ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறவர். வசு ததாதி இது வசுதான. சில பெண்கள் வசுதான்னு பேர் வச்சுக்கிறார். அது 4வது தா, வசுதான்னு பேர். வசு தாரயதீதி வசுதா டிஎன்டிஏன்னு போடுறோம். இங்க இருக்கிறது வசுதான, வசுவை கொடுக்கிறவர். அங்கே வசுதான, வசுதான வசுவை தரிப்பவர். அவள்கிட்ட அதிருஷ்டம் இருக்கு, எவ்வளவு காசு இருந்தாலும் அவள்கிட்ட சேரும் அப்படின்னு சொல்லல. அதனால அது வசுதான். பூமாதாவுக்கு அந்த பேர். தங்கமும் மற்ற எல்லா பதார்த்தங்களும் எங்க இருக்கு? பூமியில தான் இருக்கு. வீட்பாட்டுக்கு தங்கத்தை எடுக்கிறேன், வெள்ளி வைக்கிறேன், அது எவ்வளவு விலை வைக்கிறது சார்? இவ்வளவு தங்கமும் எங்க இருந்து வந்தது? பூமியில இருந்து தானே வந்தது. எங்கிருந்து பூமி தயார் பண்ணினா அதுக்கு பூமிக்குள்ள இருக்குன்னு. அப்படி தங்கமோ வெள்ளியோ மற்ற எல்லா பதார்த்தமும் அத்தனையும் பூமிக்குள்ள இருக்கு. பூமி தனக்குள்ள வச்சிருந்து இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு? வசுதான்னு பேரு. ஆனா அதை எடுத்து இவர் கொடுக்கறதுனால இவருக்கு வசுதா, வசுவை கொடுக்கிறவர். வசு தனம் ததாதி வசுதா அன்னாதோ வசுதான இது சுதே. அதற்கு இருக்கு வசுவை கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, வசுவாகவும் இவர் தான் இருக்கார். பகவானுக்கு என்ன பேரு? வசு. எப்படி? தீப்யமானம் எத் வஸ்து அபி தயேவா இதுவா வசு. இந்த தீப்யமானமான சகலமான பதார்த்தம் எதீத்தியமா உங்களிடத்த இருந்து வளர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் அவர் கொடுத்தது தான். வசுன வெறும் தங்கம் மட்டும் இல்லை, எது ஒழிக்கிறதோ அது, இன்க்ளூடிங் இவர் இன்டெலிஜென்ஸ். அந்த சமயத்துக்கு தகுந்தாவால பேசக்கூடியது, ஒரு செயலை செய்யக்கூடியதான கெப்பாசிட்டியும் பகவான் கொடுத்தது தானே. உங்களுக்கு எப்படி வரும்? நம்ம மனசுல எத்தனையோ சம்ஸ்காரங்கள் இருக்கு, எவ்வளவோ ஆலசியம் வேற இருக்கு, லேசினஸ் நம்மகிட்ட இருக்கு. இருந்தாலும் அந்த சமயத்துக்கு டக்குன்னு ஒரு காரியம் பண்றோம், அது கிளிக்கா இருந்துச்சு. அது போல தாருதுன்னா அது பகவத் அனுகிரகம் தான். ஆயால் அவருக்கு வசூன்னு பேரு. அந்த வடிவமாகவே அவர் இருக்க. ஆயால் வசூன்னு பேர். அதோட மட்டும் இல்ல, ஆச்சாதயதி ஆத்மஸ்வரூபம் மாயையா இது வசூ. வஸ்தே ஆச்சாதயதின்னு ஒரு தாது. முன்னால வசூன்னு சொன்னா பிரகாசஸ்வரூபம்னு அர்த்தம் சொன்னேன். இப்ப வசூன்னா டு கவர்னு அர்த்தம். பகவான் என்ன பண்ணியிருக்கார்? அவரிடத்துல 5 டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். உலகத்தை உண்டு பண்றது, உலகத்தை காப்பாற்றுறது, உலகத்தை அழிப்பது, தான் உலகத்திலிடத்துல மறைவது, உலகத்துக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டுவது. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். இந்த திரோதானத்தினால்தான் நமக்கு இப்பொழுது எல்லா சம்சாரமும் வந்திருக்கு. பகவானுடைய ஸ்வரூபம் நம்ம இதயத்துக்குள்ள இருந்த போதிலும் நாம் அவரை பார்க்க முடியல. அவர் இருக்கார் என்று எப்படி சொல்றது? 2 பிரமாணங்கள். ஒண்ணு பகவானே வாயை விட்டு சொல்லியிருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் திட்டதி ராமையும் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா
அப்படின்னு எல்லோருடைய இதயத்திலையும் நான் இருக்கேன் சொல்லியிருக்கேன். அப்படி பகவான் வாக்கியம் இருக்கட்டும், அவர் ஏதோ சொன்னார் சார் அப்படின்னு சொன்னேன்னா, பகவான் உள்ள இருக்கிறதுனாலதான் நீங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த பிசிக்கல் பாடியில இது கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றதுன்னா அந்தந்த சமயத்துக்கு இந்த தூண்டி விடுறவர் ஒருத்தர் இருக்கணுமோ இல்லையா? ஜடமான இந்த பதார்த்தங்கள் ஒருத்தர் தூண்டி விடுறவர் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு சாதாரணமான ஒரு பொம்மை இருந்தாலும் அதுக்கு கீ கொடுத்தா தான் வேலை செய்யும். அதுக்கு பேட்டரி போட்டாதான் கார் நடக்கிறது. சாதாரணமா இருந்த பொம்மை கார் போறத தானா போறத அது ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு, பேட்டரி போட நீங்க ஆப்ரேட் பண்ணணும், அப்பதான் இல்லாம நடக்கும். அதே போல உங்களுக்குள்ள இந்த சக்தியானது அந்தந்த வேலை செய்யணும்னா அது எப்படி பண்ணணும்? இதை ஒன்ன தயார் பண்ண முடியுமா உங்களால? அன்னத்தை வாயில போட்டுக்கிறேன், ஏதோ சம ஆக்ஷன் பண்றேன் இந்த தொண்டையில, டக்குன்னு வாயில இருக்கிற அண்ணன் உள்ள போறது, அது ஒண்ணு தயார் பண்ணி பாருங்க பாக்கலாம். அதே குழாலதான் சார் மூச்சு காத்து உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு இருக்க, அந்த பைப்புனால தான் போறது. ஆனா என்னதான் இதையும் பண்றது அதையும் பண்றது, சாப்பிட்றப்ப அதை கொஞ்சம் நிக்கிறது, அது நிற்கும் பொழுது இந்த வேலை செய்யறது, எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேடா எப்படி நடக்கிறது இவைகள்லாம்? அதான் தயார் பண்ணி ஆயால் அத்தனை பதார்த்தங்களும் தயார் பண்ணி இவர்களுக்கு புதுசு புதுசான பதார்த்தங்கள் கொடுத்து கொண்டிருப்பதனால் அவருக்கு இது வேறு. அதோட மட்டுமல்ல, அவருடைய உண்மையான சுரூபத்தை மறைத்து வச்சிருக்கார். அதை நமக்கு ஞாபகப்படுத்தினா இதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம். நம்ம நிறைய புண்ணிய கர்மா பாப கர்மா பண்ணியிருக்கோம். அந்த பண்ணினதான புண்ணிய பாப கர்மாவை அனுபவிப்பதற்காக பிறவி எடுத்திருக்கோம். அந்த ஸ்வரூபம் அறிந்து கொண்டதையினால் இதெல்லாம் போயிடும். ஆகையால் என்ன பண்ணிட்டு இருக்க? அதை மறைச்சிருக்க. நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு ஒரு மனுஷனுக்கு நிஜமா தெரிஞ்ச பயம் வந்துருதுன்னா இன்னைக்கு மேட்ச் பார்ப்பானோ இல்ல சினிமா போவான். நிஜமா பயம் வந்துதா ஃபைனல் எக்ஸாமினேஷன் இதுல ஃபெயில் ஆயிட்டா ரொம்ப கஷ்டம், படிச்சா அணுன்னு ஒரு ஞாபகம் வந்தவன் மற்ற காரியங்களில் ஈடுபடுவானோ? பட மாட்டான். ஆனா அது மறந்து இருக்கிறவன் எது வழியில் இருக்கான், அவன் பாட்டு ஏதோ வழியில் இருக்கான். அதே மாதிரியே நாமும் அந்த பகவானை எப்பொழுது பார்க்க தொடங்கினோமோ இதயத்துல, அதுக்கப்புறம் இந்த லௌகிகமான வாழ்க்கையில அவளை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதனால இதுதான் திரோதானது. இப்படி எல்லோருக்கும் அவளுடைய கர்மாவை அனுபவிப்பதற்காக தன்னுடைய ஸ்வரூபத்தை மறைத்து வைத்திருப்பதனால் உங்க இதயத்திலேயே இருந்த போதிலும் யூ ஆர் நாட் ஏபிள் டு சீ ஹிம். அதனால இஸ் கவர்ட். அதனால அவருக்கு வசூன்னு பேர். ஆச்சாதயதி ஆத்மஸ்வரூபம் மாயையா இதுவா வசோ இல்ல அந்தரிஷேவ வசதி நானியத்ரா இது அசாதாரணேன வசனேன வாயுர்வா வசு. பகவானுக்கு வசூன்னு. ஏன் பகவான் வாயு ரூபமா இருக்கார், காத்து ரூபமா இருக்காருன்னா காத்து எப்படி இருக்குன்னு அதுக்கு டசன்ட் ரிக்வயர் அ பிளேஸ். உங்களுக்கு இருப்பதற்கு ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வேணும், ஒரு பிளாட் வேணும், ஒரு வீடு வேணும். உங்களுக்கு காத்துக்கு எங்கேயாவது வேணுமா? நீங்க போகணுமைன்னா ஒரு சைக்கிளோ ஒரு ஸ்கூட்டரோ இல்ல காரோ ஏதோ ஒண்ணு வேணும். இதெல்லாம் விரும்பின நடக்கிறது கஷ்டம் உங்களுக்கு. இவைகள் வச்சுருந்ததுனா இந்த மாட வீதியில நடந்து வர்றது, இந்த வண்டியில வர்றது ரொம்ப சிரமம். அதை வச்சுருக்கணும். இல்லையா கேட்டா டிராபிக் ஜாம் தான். வாயுக்கு இருக்கிற டிராபிக் ஜாம் அது பாட்டுக்கு ஆனந்தமா ஆகாசத்துல போயிட்டு இருக்கிறது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதனால அந்த அப்படின்னு அந்தரிஷத்துல அடைகிறவர் செல்பவர். மாதரி ஸ்வயதி இது மாதரிஸ்வா, ஆகாசத்திலேயே போவார். அவருக்கு வசூல். அதான் வசூரன் தரிஷவது இது ஸ்ருதே. மாத்தியானிக சந்தியாவந்தத்துல அம்சத்து ஜெகத்வசுதன் தரிஷோதா வேதி தததி சந்திரோ அப்படின்னு தினத்தோடு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா 8 ஸ்பீட்ல போறது. வசு அந்தரிக்கிறது அங்க வர்றது நமக்கு தெரியல. அதான் ஆச்சாரியா சொல்ற வசுஹோ அந்தரிக்கிறது. அந்தரிக்ஷத்துல செல்லக்கூடியதான வாயு வடிவமா அவர் இருக்கிறார். ஆயால் அவருக்கு வசு என்று பெயர். இப்படி வசுஹோ அப்படின்னு சொன்னோம். அதோட மட்டுமல்ல, அவர் யாருன்னு ஏகரூபம் அஸ்ய வித்யதே ந வித்யதே இது நைகரூபா மகேந்திரோ வசுதோ வசோ நைகரூபோ புருஹத் ரூபா. அவருக்கு ஒரு உருவம் இல்லை. எந்த சமயத்தில் வேணாலும் எந்த உருவத்தையாவது எடுத்துக்கொள்வார்.
அப்படி இதுதான் பர்ஃபெக்டடா இத ஒரு உருவம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. மீனாக பிறந்திருக்க, ஆமையாக பிறந்திருக்க, பன்னியா பிறந்திருக்க, ஒரு மனுஷனா அல்லது சிங்கமான தெரியாம நரசிம்மமாக பிறந்திருக்க, ராமனா பிறந்திருக்க, கிருஷ்ணனா பிறந்திருக்க, பரசுராமனாக அவதாரம் எடுத்திருக்காரு. எந்த அவதாரமாவது எப்படியாவது அவர் எடுத்துப்பார். ஆகையால் ஒரு உருவம் தான் என்று இல்லை, அந்தந்த சமயத்துக்கு தகுந்தா போல அந்தந்த உருவத்தை எடுத்துக் கொள்வார். ஜலமானது தனக்காக உருத்ததான உருவம் இல்லாத போனாலும் அந்த ஜலமானது எந்தெந்த பாத்திரத்தில் விட்டோ அந்தந்த பாத்திரத்தை உருவத்தை கொள்ற மாதிரி மகாவிஷ்ணு சமயத்துக்கு தகுந்தா போல எந்தெந்த பக்தனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணுமோ அப்படிப்பட்டதான உருவத்தை கொள்வார். ஆயால் நைக ரூபா ஏகம் ரூபம் நவித்தியதே அஸ்யா இது நைக ரூபா. நீர்பாட்டுக்கு சொன்னீங்களா, ஏன்னா விஷ்ணுவை பாத்தீரான் ஸ்ருதி சொல்றதப்பா. மகாவிஷ்ணுவை பத்தி தெரிஞ்சதான ஸ்ருதி வேதாமேதம் புருஷம் மகாந்தம் சொல்றது. அந்த மகாத்மாவான புருஷனை நான் அறிவேன். அறிந்தியே எப்படி இருக்கார்? இந்திரோ மாயா விப்புரு ரூப ஈயதே. அந்த பரமேஸ்வரன் மகேந்திரனா இருக்கிறவர் மாயாவி, மாயாகத சக்தி விசேஷை, மாயையில் இருக்கக்கூடியதான பல திறமைகள்னா பல உருவங்களை எடுத்துக்கொள்கிறார். ஆகையால் லோகத்துல அத்தனை பிராணிகளத்தையும் இருக்கார், அத்தனை உருவத்தையும் எடுத்துப்பார். ஆகையால் நைக ரூபா ஜோதியும் விஷ்ணு புவனானி விஷ்ணு அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றதோ இல்லையோ, அத்தனை ஜோதிகளும் சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ மின்னல்களோ எல்லாமே மகாவிஷ்ணு தான். நான் சொல்லும் பொழுது யதாதி ஜெகதம் தேஜ ஜெகத்வாசயதே கிலம் எச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். சூரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ சந்திரன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ எல்லாம் நம்ம ஒளி தான்ட்டார். இப்போ விவகாரம் இதை தவிர இன்னொரு ஒளி இல்லை. இவர் தான் அங்க இருந்து இவருடைய சக்தி தான் இங்க தெரியுது. டிரான்ஸ்பார்மர்ல இருக்கிற கரண்ட் தான் சார் உங்காத்துக்கும் வருது, அதை வயர் வழியா வருது. அது வேற கரண்ட், இது வேற கரண்ட் அப்படின்னு சொல்லலாமோ? அதுதான் பொறுமையா கொஞ்சமாக அவங்க இடத்துல வந்துட்டு. அதே போலயே சகல புவனங்கள்லையும் இருக்கக்கூடியதான சக்தி வடிவமாக பரமாத்மா ஒருவர் தான். ஆகையால் அவருக்கு நாயிக ரூபா. அதோட மட்டும் இல்ல, பல உருவங்கள் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா தானே இருக்கும். கங்கா நதி இருக்கு, கங்கா நதியை 1000 வயல்கள்ல பார்த்து இருக்க, அந்தந்த வயல்ல கொஞ்சம் கொஞ்சமாகத்தானே இருக்கும். தனித்தனியா இருக்கும் பொழுது சின்னதா தானே ஆகும். ஒரே காசை ஒரு 10 லட்சம் எடுக்கணும், இங்க இருக்கிறவா எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கணும். ஒரே விளையா இருந்தா அத்தனையும் வரும். நிறைய ஜனங்கள் இருந்தா ஆளுக்கு குறைஞ்சு போயிடுமே. அதே போலயே பகவானுக்கு இத்தனை ரூபமா இருந்தா சின்ன சின்னதா தானே இருக்கணும். இல்லப்பா, புருஹத் ரூபா எவ்வளவு பெருசா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தா அவருடைய உருவமானது இல்லது என்று சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெருசு. புருஹது மகது வராகாதி ரூபமஸ்யாயி புருஹத் ரூபா. அந்த வராக ரூபம் இருக்கே மகா வேகமாக வளர்ந்தது. ஆகாசத்துல பிறக்கும் பொழுது வெறுமன மூப்புக்குள்ள இருந்து வெளியில வந்தது, பிரம்மதேவருடைய மூக்குல. அது அங்கிருந்து கீழே விழறதுக்குள்ள யானை விட பெருசாச்சுங்கிறார். அந்த அளவுக்கு பெருசாச்சு. அப்படி வளர்ந்து கொண்டே போச்சான். அதுக்கப்புறம் தான் நிறுத்தி விட்டார். வேண்டும்னு பாவத்தால் சொல்லி, ஏன்னா உலகம் முழுக்க அது ஒண்ணே வியாபிச்சு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்படி பக்தாளுடைய ஒரு ஆகிக்கும் அவளுடைய ஒரு பக்திக்கும் இணங்கி நிறுத்தினாரே தவிர இல்லைன்னா மகத்தான ஒரு ரூபம். அப்படிப்பட்டதான ரூபம் இருக்கிறதுனால அவருக்கு பிருஹத் ரூபா. அதுக்கப்புறம் திபிவிஷ்ட பிரகாசனா, திபிவிஷ்டர்னு பேர். சில நாமாக்கள் நமக்கு சொல்லும் பொழுதே இந்த அர்த்தம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு விடலாம், ஏன்னா அவ்வளவு பெருமையா இருக்கும். இந்த திபிவிஷ்டான்னு ஒரு பேர் இருக்கு, இது எப்படி சார்? சில சமயத்துல நமக்கு இது கொஞ்சம் கதையெல்லாம் கேட்டாதான் தெரியும். சுப்பிரமணிய சுவாமிக்கு அநேக பெயர்கள் உண்டு. அவருக்கு கார்த்திகேயன் ஒரு பேரு, கௌரி புத்திரன் ஒரு பேரு, கிருத்திகா தேவிகள் வளர்த்தா, அதனால அவருக்கு கார்த்திகேயன் பேரு. பரமேஸ்வருடைய பையன் ஆயர் சிவசூன்னு பேரு. இவைகள்லாம் இருக்கு. மகாகணபதி சொல்லும் பொழுது துவைமாதுரான்னு 2 அம்மா இருக்கிறவன். இது என்ன விவகாரம்? இங்க நான் போறதுன்னு இப்ப சாதாரணமா தான் இருக்கும் நமக்கு. ஆனா இது அர்த்தங்கள் எங்கேயுமே தெரியலையேன்னு கவலைப்பட்டுருக்கேன். அதே போலயே இங்க நாம திபிவிஷ்டகான்னு இதுக்கு அர்த்தம் என்ன? அது பாக்கிய வார்த்தை தான் தெரியும்.
அது வேத மந்திரத்துல என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரோ அதே சொல்லியிருக்காரு. திபயா பசவா தேஷு விசதி பிரதிஷ்டதி யஜ்ஞ ரூபேண இது திபி விட்டா. திபின்னு சொன்னா பசுக்கள், ஆடு மாடு முதலிய பிராணிகள், அவைகளுக்குள்ள அவர் பிரவேசிச்சிருக்கார். எப்படி யஜ்ஞ ரூபமாக யஜ்ஞ வடிவமாக பிறந்திருக்க, அதுக்குள்ள கொண்டிருக்க. ஆயர் எல்லா பிராணிகளையும் யஜ்ஞ ரூபமா இருந்து கொண்டிருப்பதனால் அவருக்கு திபி விஷ்ணு. ஸோ பகவான் மகாவிஷ்ணு எப்படி இருக்க, அந்தந்த யஜ்ஞோபயுக்தமான பொருள்களுக்குள்ள தானே கொண்டிருக்க. ஆயால் அவருக்கு திபி விஷ்ணு பேரு. எப்படி தெரியுது? யஜ்ஞமூர்த்தி யஜ்ஞோ வை விஷ்ணு பதவஸ்திபி யஜ்ஞேவ பதுஷ பிரதிஷ்டதி அப்படின்னு தைத்தரிய சமீத ஒன்னாங்காண்டம் சொல்றது. ஆயால் இதை வச்சுட்டு இவர் அர்த்தம் பண்ணியிருக்காரு. சாதாரணமா திபி விஷ்டான்னு எப்படி அர்த்தம் சொல்ல போறேன்? இது திபயா ரத்மயா தேசு நிவிஷ்டா. இது திபிக்கல்ல கிரணங்கள், அந்த கிரணங்களுக்குள்ள பகவான் இருக்க. ஒவ்வொரு கிரண வடிவமாகவும் பகவான் இருக்க. ஆகையால் தான் அவருக்கு திபி விஷ்டா, திபி கிரணங்களுக்குள்ள பிரகாசித்துக் கொண்டிருக்கிறவர். இது இங்க சொல்றது சைத்யா சயன யோகாச்ச தீதிவாரி பிரஜக்ததே. சில்லுன்னு இருக்கிறதுனாலையும் பகவான் படுத்துக் கொள்வதற்கு யோக்கியமான ஸ்தானமா இருப்பதனாலையும் சிதி அப்படி ஜலம்னு அர்த்தம். தீதி வாரி பிரஜக்ததே. சீதா டிங் ஸ்வப்னேங்கிற தாத்து தப்பான திரட்சணா தெய்வ சிபயோரஸ்மயோ மதா. அந்த கிரணங்கள் ரேஸ் ஆஃப் லைட், சூரியனுடைய ரேஸ் ஆஃப் சன், அது என்ன பண்றது? அந்த ஜலத்தை தான் குடிச்சு விடுறது. உலகத்துல எந்த பதார்த்தமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடியதான ஈரப்பதத்தை சூரிய கிரணங்கள் எடுத்துக்கிறது. நீங்க துணியை காய போட்டு இலையானால் வெயில்ல அந்த ஜலத்தெல்லாம் எடுத்துக்கிறதோ இல்லையோ, அது அந்த கிரணங்களுக்கு திபிக்கல்னு வேறு. தற்பான ஆத்திரட்சணா தெய்வ சிபயோரஸ்மயோ மதா தேஷு பிரவேசா விஸ்வேஷா. அவைகளுக்குள்ள பகவான் எப்படி பிரவேசம் பண்ணியிருக்க? விஸ்வேஷா எப்படி? சூரிய ரூபேன அந்தர்யாமி ரூபேன. ஒவ்வொரு பதார்த்தத்துக்குள்ள இன்டுவெலர் அந்தர்யாமி ரூபமா பிரவேசிச்சிருக்கார். ஒவ்வொரு பதார்த்தத்தையும் இருக்கார். அப்படின்னு விசேஷமாக திபிவிஷ்ட நாமாவுக்கு விஷ்ணு புராணத்துல விசேஷமாக சொல்லியிருக்கு. தைத்யா சயன யோகாச்ச தீதி வாரி பிரஜக்ததே. தற்பான திரட்டணா தெய்வ. ஜலத்தை குடிப்பதனாலையும் ஜலத்தை காப்பாற்றுவதனாலையும் அவருக்கு சிபயோரஸ்மயோ மதா தேசு பிரவேசா விஸ்வேதா. அந்த கிரணங்களுக்குள்ள அவர் பூந்து கொண்டு உலகத்தை காப்பாற்றி கொண்டிருப்பதனால் திபிவிஷ்டயோச்சதே. பார்க்கணும், நமக்கூட இந்த சரீரத்துக்கு மேல சூரிய கிரணங்கள் படணும். சூரிய கிரணங்களே படலைன்னா வியாதி வந்துடும். அதனால கொஞ்ச நேரமாவது சூரிய கிரணங்கள்ல உட்காரணும். புதச்சு அப்பத்தான் பிறந்திருக்க குழந்தை 4-5 நாள் தான் ஆச்சு, மஞ்சள் காமால வந்து என்ன பண்றதுன்னு டாக்டரை கேட்டா, காலமே 7 மணிக்கு சூரிய ரஷ்மியில குழந்தை வைங்க சார். இது நான் ரொம்ப இருக்கேன், வெயில்ல குழந்தை வைப்பாட, சின்ன குழந்தைன்னு நீங்க வெயில்னா கரெக்டா 1 வாரம் வச்சா குறைஞ்சு போயிடுதுன்னு. இது சுவாமி வாரம். அந்த கிரணங்களுக்கு அவ்வளவு சக்தி. ரேஸ் ஆஃப் சன் இருக்கு பதில நம்ம தெரிய. அந்த பூமியில இருக்கக்கூடியதான புல் பூண்டு எத்தனையோ மரங்கள் எல்லாம் இருக்கு பத்தில, அது ஆகாரத்தை எப்படி தயார் பண்ணிக்கிறது? சூரிய கிரணங்கள் மேல விழுந்தாதான் ஆகாரத்தை தயார் பண்ணும். அதே போல நம்ம சரீரத்துல இருக்கக்கூடியதான தாத்துக்கள் இருக்கு. அந்த தாத்துக்கள் எல்லாம் கபம் வாதம் பித்தம்னு 3 தாத்துக்கள். அதனுடைய ஈக்குலிபிரியம் பர்சன் எப்படி வரும்? அந்த சூரிய கிரணங்கள் மேல விழணும். ஆக நான் உள்ளேயே இருக்கேன், ஏசி ரூம்லயே இருக்கேன்னு நடக்காது. ஒரு 2 நிமிஷமாவது வெளியில வரணும், சூரிய கிரணங்கள் மேல வேணும். அப்பதான் சௌக்கியமா இருப்பேள் அப்படின்னு சாஸ்திரம் ஆயுர்வேதம் சொல்றது. அப்படி அந்த வடிவமா பகவான் இருக்கிறதுனால அவருக்கு திபிவிஷ்டன்னு. அதோட இல்லை எல்லா பொருள்களையும் கிரணங்களோட தான் இருக்கிறது இல்லாமல் கிரணங்கள்னால எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துவதனால் பிரகாசனா எல்லாவற்றையும் ஒழிக்கிறவர். தான் ஒளிமயமாக இருந்து கொண்டு எல்லோரையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். எல்லோருடைய வாழ்க்கையும் ஒளிமயமாக ஆக்கிறார். ஆயால் பிரகாசனா சுபுஜோதரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வசோ நைகரூபோ பிரஹத்ரூப திதிவிஷ்ட பிரகாசனா
இருக்கு. அடுத்தது ஓஜஸ் தேஜோத்யுதி தரஹ பிரகாசாத்மா பிரதாபனா ருத்தஹ பட்டாட்சரோ மந்திரஹ சந்திராம் சுர்பாஸ்கரத்யுதி அப்படின்னு பிரகாசத்தையும் பிரகாசத்தினால் ஏற்படக்கூடியதான பலங்களையும் சொல்லக்கூடியதான நமக்கள். அடுத்ததான நமக்கள்